வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ப வைத்து ஏமாற்றிய வங்கதேச கிரிக்கெட் நிர்வாகம். அதிர்ச்சிகள். முஸ்தபிசுர் ரஹ்மான் மீண்டும் சிஎஸ்கேவில் களமிறங்க முடிவு. அதாவது இந்தியாவில் நடைபெற்று வரும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரானது தற்போது பரபரப்பான நிலையில் எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் முக்கிய பவுலராக திகழும் வங்காளதேசத்தைச் சேர்ந்த முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் தற்போது பஞ்சாப் அணியுடன் போட்டிக்கு பிறகு வங்காளதேச அணியுடன் இணைவார் என்ற தகவலும் வெளியாகி இருந்தது. ஏனென்றால் வங்கதேசம் அணியானது ஜிம்பாப்வேவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு 5 T20 போட்டிகளில் விளையாட இருப்பதால் முஸ்தபிர் ரஹ்மான் தேசிய அணியில் இணைய வங்கதேசம் கிரிக்கெட் அணிக்கு செல்ல உள்ளார். தற்போது ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணிக்காக மிகச்சிறந்த தரமான பவுலிங்கை வெளிப்படுத்தி வரும் இவர் ஒரு சில போட்டிகளை தவிர பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் தான் அவர் மே 1ஆம் தேதியோடு ஐபிஎல்லில் இருந்து விடைபெற்று வங்கதேசம் திரும்பினாலும் அணியுடன் இணைய முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் சமீபத்தில் வங்கதேச அணி ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடருக்கான வீரர்களை அறிவித்த போது அதில் சஹிப் அல் ஹசன் மற்றும் முஸ்தபிர் ரஹ்மான் பெயர் இல்லை. அதற்கு காரணம் சஹிப் அல் ஹசனுக்கு கண்களில் பிரச்சனை இருப்பதால் அவர் இந்த தொடரிலிருந்து ஓய்வு பெற்று உள்ளூர் போட்டிகளில் கவனம் செலுத்தி வருகிறார் என்றும் இதனால் அவர் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரில் விளையாடவில்லை. மேலும் முஸ்தபிர் ரஹ்மான் தொடர்ச்சியாக விளையாடி கொண்டு வருவதால் வருகின்ற T20 உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஓய்வளிக்க வங்கதேச கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் அவரும் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் என்னதான் வங்கதேசத்துக்கு சென்றாலும் அவர் ஓய்வில் தான் இருக்க வரும் நேரிடும். ஆனால் தற்போது சிஎஸ்கே நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி தற்போது வங்கதேச கிரிக்கெட் வாரியமானது முஸ்தபிர் ரஹ்மானை ஐபிஎல் தொடர் முடியும் வரை விளையாட வைக்க அனுமதி அளித்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு குட் நியூஸாகவும் அமைந்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.